வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. மே 13. தலைப்பு மன உறுதி. இயற்கையை உணர்ந்து கொள்ளவும் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து கொள்ளவும் முடியாமல் தடுமாறுகிறோம். அமைதியான சீரான வாழ்வை பெற முடியாமல் அல்லலுறுகிறோம். ஏன் இந்த நிலை என ஆய்ந்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்வேன். நீங்கள் ஒரு பையை எடுத்துக்கொண்டு காய்கறி வாங்குவதற்காக கடை தெருவுக்கு புறப்பட்டு போகிறீர்கள். போகும் வழியில் விதவிதமான பூக்களும் பழங்களும் உங்கள் கண்ணில் படுகின்றன. அவற்றை வாங்கி பையை நிரப்பிக்கொள்கிறீர்கள். பின்னர் கடை தெருவுக்கு போய் காய்கறி வாங்கிய பிறகு பார்த்தால் அவற்றை வைக்க பையில் இடமில்லை. பையில்தான் ஏற்கனவே நிரப்பிவிட்டீர்களே. இப்பொழுது உங்கள் பிரச்சனை என்ன? கேள்விக்குறி. ஏற்கனவே பையில் உள்ளவற்றை வெளியே கொட்டிவிட்டு எதை வாங்குவதற்காக கடை தெருவுக்கு வந்தீர்களோ அந்த காய்கறியை வாங்கி போட்டுக்கொள்வதா? கேள்விக்குறி. அல்லது காய்கறியே வாங்காமல் ஏற்கனவே வழியில் வரும்போது பையில் நிரப்பிக்கொண்டு வந்தவற்றுடன் வீடு திரும்புவதா? கேள்விக்குறி. கடை தெருவுக்கு புறப்படும் பொழுதே காய்கறிதான் வாங்கிக் கொண்டு திரும்ப வேண்டும் என்ற உறுதி வேண்டும். ஒவ்வொரு வகையிலும் அத்தகைய மன உறுதியை பெற்று இறைநிலை உணர்ந்து உண்மை நெறியில் அறிவறிந்து வாழ்வதுதான் தவம், தியானம், யோகம், மெடிடேஷன் என்பதெல்லாம். அருட்தந்தை வாழ்க வளமுடன். தொடரும்.